பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டு கோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச டாட்லர்ஸ்க்கு அந்த ஃபன் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு குறையே இல்லாத ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம் பெங்களூரில். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம், இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு ஒரு ஃபிஷ் அக்வேரியம் டனல் வந்து பெங்களூரில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரியாக தான். ஒரு மெயின் சிட்டிலையுமே லைக் சென்னை, பெங்களூர், கல்கத்தா இந்த மாதிரி மெயினான பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே மட்டும்தான் போடுவாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து ஒரு பிளேஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பெங்களூரில் போட்டிருக்காங்களா, கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். பட் இந்த டிராஃபிக் எல்லாம் கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2 போல் கிளம்பலான்னு நினச்சோம் லன்ச் முடிச்சுட்டு. ஆனால் டுகு வச்சுட்டு அந்த டைமில் நம்ம கீப் அப் பண்ண முடியாதுல்ல. கூடவே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியுமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ரகுவோட ப்ரீவியஸ் கம்பெனிலே ஹைதராபாத்தில் இருந்தப்போ அங்கே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அவங்க ஃபேமிலி கூட தான் போகிறோம், நரேந்திர அண்ணா ஃபேமிலி. ஸோ நாங்கள் 2 ஃபேமிலியாக தான் போனோம். இந்த ஃபிஷ் அக்வேரியம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பெங்களூரில் ஃபன் வேர்ல்டுன்னு இருக்குது, அந்த ரோடு பேரே அதுதான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிளேஸ், அக்வேரியம் பேரடைஸ். இதோட நேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிக்கெட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் அந்த ப்ரைஸ் கேட்டகரி. வீக் டேஸில் ஒரு மாதிரி இருக்கும், வீக்கெண்டில் ஒரு மாதிரி இருக்கும். வீக் டேஸில் போனீங்கன்னா அடல்ட்டுக்கு பர் பர்சனுக்கு வந்து 299 தான் இருக்கும். நாங்கள் தெரியாமல் வீக்கெண்டில் போயிட்டோமா, ரொம்ப ரஷ்ஷப்பாக இருந்தது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 500 இருந்துச்சு. இது போக சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து 2000 கிட்ட வந்துச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. நிறைய க்ரௌடு இருந்தாங்க, இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. இல்லைனா வீக் டேஸில் கூட ஒரு நாள் லீவ் போட்டு கூட வந்திருக்கலாம், அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக திருப்தியாக பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை. கிட்ஸுமே இருக்கிறதுனால, நிறைய க்ரௌடு இருக்குங்கிறதுனால அவங்களுமே சீக்கிரமே கிராங்கி ஆகிற மாதிரி இருக்காங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா இல்லைனா குறிப்பிட்ட பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணுற மாதிரி அது மாதிரி பண்ணலாம். எல்லாத்தையுமே மொத்தமாக அலோவ் பண்ணுறாங்களா, ஸோ ரொம்ப டஞ்சனாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி கோவாவில் ஃபிஷ் அக்வேரியம் பார்த்துருக்கோம், பட் இந்தளவுக்கு அது பெருசு கிடையாது. பட் அங்கே வந்து நிறைய ரேர் பீஸுங்க. நம்ம இந்தியாவில் உள்ள ஃபிஷ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இருக்கிற ரேர் ஃபிஷ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. கோவாவில் இருந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வெல் மெயின்டனாக இருக்கும். அங்கே அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நான் நிறைய ஷூட் பண்ணிட்டு வந்திருப்பேன். அந்த வீடியோ கூட நான் டேக் பண்ணுறேன். கிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ காமிங்க. பட் இங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வர்றாங்களா, அந்த கண்ணாடிலாம் தொட்டு பார்க்குறதுனால ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. கிறிஸ்டல் கிளியராக எதுவுமே தெரியல. ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க் பக்கத்துலேயுமே பீக்காக்கு ஒவ்வொரு பேர்டு இருக்குல்ல, ஸோ அதை மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு உடனில் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு. தொட்டு பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. சும்மா ஃபிஷ் டேங்க்குள்ளே 2-3 இந்த க்ரீனிஷாக அப்புறம் ஸ்டோன் எல்லாம் போட்டு கலர் ஸ்டோன்லாம் போட்டு ஃபிஷ் இருக்குள்ள அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு தீமில் இருந்துச்சு. ஒரு இதில் வந்து உள்ளே வந்து ஒரு ஏன்ஷியன் பீரியடில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க அந்த பர்சன் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பழைய காலத்து அரண்மனை அதெல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே உடனில் பண்ணி அதெல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சு. கோவாவில் இந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹைட்டுக்கு மேலே இருக்கும். நமக்கு வந்து ஹிப்புக்கு அந்த சைஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. கிட்ஸ் எல்லாமே நல்லா அவங்க க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்காக எல்லாமே கீழே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன இந்த 1 இயர் 2 இயர் அந்த ஏஜில் இருக்கிற கிட்ஸ் கூட நல்லா நடந்தே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா க்ளோஸ்அப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கீழே இருக்க ஒரு பார்ட் தான். மேலே இருக்கிற பார்ட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட்காகவே வச்சுருக்காங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஃபிஷ் அக்வேரியம் பேரடைஸ்ன்னு நேம் போட்டு நமக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டோட்டல் அக்வேரியம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னா இதுதான். ஒரு குளம், அதுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி, கீழே ஒரு பானில் விழுற மாதிரி, அங்கே வந்து ஒரு மெர்மைடு உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸோடு விசிட் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும்.
ரொம்ப க்ரௌட் இல்லன்னா, நம்ம இங்க நின்னு பொறுமையா ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் கோவால வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஃப்ளாஷ் ஆன் பண்ணக்கூடாது, இங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அந்த ஃபிஷ்ஷ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஏன்னா நெறைய ரேர் பீடா, ஸோ நம்ம எடுக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இங்க அப்படி இல்ல. எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். பட் அந்த க்ரௌட் இருக்காங்களா, நம்ம ஒரு போஸ் குடுக்குறதுக்குள்ள 4 பேர் கிராஸ் பண்ணி போகும்போது, அது ரொம்ப மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இது வந்து ஃப்ரானா, தேலா என்னன்னு தெரியல ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இது நெறைய கலர் கலரா இருந்துச்சுங்க. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணும்போது நல்லா அது வைப்ரண்ட்டா இந்த ரேடியன்ட் ஆகும்ல, அந்த கலர்ல இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன இந்த கார்னர்ல கூட ஏதாவது வுட்டன் ஸ்கல்ப்சர் மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்னுமே அழகா இருந்துச்சு. உள்ள போயிட்டு வெளில வர வரைக்குமே நமக்கு ஒரு சூப்பரான கன்டென்ட் கிடைக்கும் விளாகர்ஸ்க்குலாம். பட் வந்து இந்த க்ரவுட்ல எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் சொல்லல ஒரு கப்பல் வந்து அதில இருக்கிற மாதிரி போட் அது வந்து வுட்டன்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அங்கங்க ஃபோட்டோ ஷூட்காக நெறைய ஃபிஷ்ஷு, இந்த திமிங்கலம்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே இருந்துச்சு. அழகூரில் பூத்தவளே என்னை அடியோ ஸோ இந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா தான். அப் டூ மே 18 வரைக்கும் தான் டைம் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே அந்த சம்மர் அந்த லீவு முடியும்ல, அது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்க பெங்களூர்ல நியர்பை இருக்கீங்கன்னா, இல்ல இங்க விசிட்காக வந்தீங்கன்னா, கண்டிப்பா கிட்ஸ வந்து நீங்க கண்டிப்பா கூப்பிட்டே போலாம். டிக்கெட் வந்து கம்மி தான் வீக் டேஸ்ல. ஸோ அந்த டைம நீங்க யுட்டிலைஸ் பண்ணி கூப்பிட்டு போலாம். அந்த மெர்மைடு இது இருக்குல்ல, அதுக்கு மேல வந்தீங்கன்னா, ஜெல்லி ஃபிஷ்லாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே தனித்தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. இந்த ரூம் வந்து ரொம்ப இருட்டா தான் இருக்கும். ஏன்னா, அந்த இருட்டுக்கு தான் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட அந்த ரேடியன்ட் கலர் வந்து நமக்கு விசிபிளா தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப இருட்டா தான் இருக்கும். அந்த இருட்டுல அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ நம்ம கீழ இருந்து மேல போயிட்டு அகைன் வேற வழியா கீழ வர்ற மாதிரி இருக்கும். நம்ம மேல இருந்து பார்த்தோம்ல, தண்ணி வெல்ற மாதிரி இருந்துச்சுல்ல ஒரு காடு தீம்ல. ஸோ அது கீழ வந்தீங்கன்னா, அந்த மெர்மைடு வந்து உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவ்ளோ அழகா இருந்துச்சு. ரியாலிஸ்டிக்கா ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் மட்டும் இருக்கு. இது எல்லாமே ரேர் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. அது கிட்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளா பார்க்கறதுக்காக அதுக்கு முன்னாடி ஜூம் லென்ஸ் மாரி வச்சிருக்காங்க. அதிலேயே செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேங்க்லயே. அது இன்னுமே நல்லா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்ம மெயினா வந்திருக்கிறதே இந்த டனல் பார்க்க தான். அந்த டனல்ல தாங்க அவ்ளோ க்ரவுட் இருந்துச்சு. வந்தவங்க யாருமே வெளியில போகவே இல்ல. அதே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்ஸ் சொல்லவா வேணும். அங்க இங்கன்னு பார்த்து ஒரே சவுண்டா அந்த வைபோட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு போறோம்னு தெரிஞ்ச உடனே நான் நெறைய யூடியூப் ஷார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்கல்ல, அந்த விளாகரோட கன்டென்ட்லாம் பார்த்தேன். ஃப்ரீயா இருந்துச்சு. அவங்க மட்டும் தான் ஷூட் பண்ணிட்டே பேசிட்டே போனாங்களா. ஸோ நம்ம அந்த மாதிரி இன்னைக்கு நேச்சுரலா அங்கே வச்சு பேசி ட்ரை பண்ணலான்னு தான் நெனச்சேன். அதுக்காக ட்ரைபாட் எல்லாமே கொண்டு போனேன். ஆனா இறங்குன உடனே தான் தெரிஞ்சது அவ்ளோ க்ரவுட் இருக்காங்க. அதுவும் இந்த டனலுக்குள்ள சொல்லவே வேணாம். அவ்ளோ பேர் இருந்தாங்க. வெளியில எல்லாமே கொஞ்சம் கிளீனா தான் மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த டனல்ல என்னன்னா, அங்க வந்து பின்னாடி வந்து மோட்டார் ஓடிட்டே இருந்துச்சா, ஸோ நெறைய பபிள்ஸ் தான் வந்துட்டே இருந்தது சின்ன சின்னதா. அதனால ஃபிஷ் எதுவுமே கிளியரா தெரியல. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் போல அந்த ஃபிஷ் அக்வேரியம்குள்ள இருந்திருப்போம்னு நெனைக்கிறேன். அதுக்கு மேலயுமே இருக்க முடியாது. ஏன்னா க்ரவுட் வந்து வந்துட்டே இருக்காங்களா ஈவினிங் டைம் போல. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு வெளியில போற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு நூன் டைம்ல லஞ்ச் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இதோட அவுட் சைடுல கேன்டீன் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே அவ்வளோ பேர் வந்தாலுமே நல்லா வெல் கிளீனா தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்வேரியம் பாரடைஸ்க்கு பின்னாடி ஃபன் வேர்ல்டுமே இருக்கு. இது எல்லாமே அடல்ட்டுக்காக. ஸோ அதெல்லாமே அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுவுமே பக்கத்துல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இருந்தது.
இந்த அக்வேரியம் பேரடைஸ்க்கு சைட்லேயே ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. இந்த ஏரியாவில் தான் எல்லாமே இருக்குது. மெயினான ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு போகலான்ட்டு தான் வந்தோம். ஆனால் லைனில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இதுவுமே ஆல்ரெடி நாங்கள் கோவாவில் ஸ்னோ பார்க் போனோமா, அதனால சரி வேணான்ட்டு விட்டாச்சு அந்த க்ரௌடை பார்த்துட்டு. அப்புறம் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அந்த ஸ்னோ சிட்டிக்கு மேலே மேட் லேபுன்னு இருக்குது. அந்த சயின்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம்ல, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஹார்ஷான கெமிக்கல் அந்த மாதிரிலாம் கிடையாது. கிட்ஸ் எல்லாமே அந்த சயின்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அங்கேயுமே நிறைய க்ரௌடு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து டைம் பீரியட் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற பர்சன்ஸ்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். ஸோ அது டிலே ஆகிடும்ன்ட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளே ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே நிறைய ப்ளே ஸ்டேஷனில் இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே டுக்குக்கு பிடிக்கல. அவன் விளையாண்டது வந்து இந்த ஒன்றே தான். இவனுக்கே அது எப்படி விளையாடணும்னு தெரியாது. ஆனால் கூட அந்த கிட்ஸ்க்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. டின்னருக்கு பெங்களூர்லேயே ஒரு ஓஜியான ஸ்பாட்னா அது கண்டிப்பாக ராமேஸ்வரம் கேஃபே தான். ஸோ அங்கே போகலான்ட்டு தான் பிளான் பண்ணோம். சொல்லவே வேணாம், இந்த கஃபே வந்து அவ்வளோ ஃபேமஸ். அதனால க்ரௌடுமே அவ்வளோ இருந்தாங்க. மெனு கார்டு கிடையாது, இங்கே எல்லாமே ஸ்க்ரீனில் தான் விசிபிள் ஆகும். நான் ஸ்பெக்ஸ் வேறு எடுத்துகிட்டு போகலையா, எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஒன்று ஒன்றா சொன்னாங்களா. அதுக்கப்புறம் சரி எதுக்குன்ட்டு இங்கே ஃபேமஸாக இருக்கிறது வந்து தட்டு இட்லி, மினி இட்லி, அப்புறம் அந்த மெயினாக அந்த தோசை தான். ஸோ அதனால் அதையே நம்ம சாப்பிட்லான்ட்டு தான். பர்சனலி இவ்வளோ ஆர்டர் பண்ணதில் பொடி இட்லி தவிர வேறு எதுவுமே எங்கள் 4 பேருக்குமே பிடிக்கல. கொஞ்சம் ஹைப் வந்து இதுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது டேஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. இப்படி தான் இந்த டே போச்சு. ஓவராலாக டுக்கு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கோவாவில் கூட அந்த ஃபிஷ் எல்லாமே அவ்வளோவா பார்க்கவே இல்லை, ஏன்னா கிராங்கியாக இருந்தான். பட் இங்கே வந்து நல்ல டைம் எடுத்து ஒவ்வொன்றுமே நல்லா பார்த்தானா. ஸோ அது வரைக்கும் எங்களுக்குமே ஹாப்பி தான். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.